ஆவிகளுடன் பேசுவது எப்படி? அத்தியாயம் 1. ஆவிகளை அழைக்கும் முறை. புண்ணியலோக ஆவிகளுடன் பேசுவதற்கு தற்போது பலருக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. அதுவும் விக்கிரவாண்டி திரு வி. ரவிச்சந்திரன் அவர்களின் பேசும் ஆவிகள் மாத இதழ் வெளிவந்த பிறகு ஆவிகளுடன் பேசும் ஆர்வம் பல மடங்காக பொதுமக்களுக்கு பெருகிவிட்டது. இது உண்மை. ஆவிகளுடன் பேசுவது என்பது ஒரு ஆபத்தான கலை. இக்கலையை கற்க பயிற்சி பெறுவது இருமுனை கூர்மையில் உள்ள ஒரு கத்தி மேல் நடப்பதற்கு ஒப்பாகும். ஆனால் முறையோடு இந்நூல் விளக்கியபடி முயற்சி செய்தால் புண்ணியலோக ஆவிகளுடன் பயமின்றி தமது மூத்த உறவினர்களுடன் பேசுவது போல் எளிதில் பேசலாம். புண்ணியலோக ஆவிகளும் நம் மூலம் பேசி நமது பலவிதமான பிரச்சனையை தீர்க்கவும் நோய்களை குணமாக்கவும் ஆவலாக இருக்கிறார்கள். புண்ணியலோக ஆவிகள் மீடியம் மூலம் பல நன்மைகளை செய்வார்கள். நன்மைகள் என்றால் மனிதனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். நோயினின்றி மிக விரைவாக குணப்படுத்துவார்கள். இன்னும் அநேக நன்மைகளை நாமும் அடையலாம், பிறரையும் அடைய செய்யலாம். இந்த மாதிரி உதவிகளை செய்வதால் புண்ணியலோக ஆவிகளின் நிலை உயர்ந்து இன்னும் நல்ல மேல்நிலையை அடைவார்கள். நமக்கு பிற்காலத்தில் புண்ணியம் சேரும். புண்ணியலோக ஆவிகளுடன் பேச பல முறைகள் உண்டு. இருப்பினும் இங்கு நாங்கள் விவரிக்க போவது மிக எளிமையான 3 முறைகள் மட்டுமே. அவை ஒய்ஜா போர்ட் முறை, 2வது தானே எழுதும் முறை, அதாவது ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் முறை, 3 ஐக்கிய நிலை பேச்சு அல்லது நேரிடை பேச்சு. நாளை ஒய்ஜா போர்ட் எப்படி உருவாக்குவது என்பதை பார்ப்போம்.